மேக்னெட் தெரியும் இல்லையா? மேக்னெட் வந்து இரும்பு துகள்களை மாத்திரம் தான் இழுக்கும், அது தன்பாக ஈர்த்து கொள்ளும். ஆனா மனுஷன் மாத்திரம் தனக்கு தேவையில்லை எல்லாத்தையும் ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான சக்தி உடையவர். மனது எப்படி இருக்குன்னா, எது தேவையில்லைன்னு தெரியாததுனால எல்லாத்தையும் வாங்கி உள்ளுக்குள்ள வச்சுக்குது. உங்களை பாருங்களேன், ரொம்ப நன்மை செஞ்சவங்களை உங்களுக்கு ஞாபகம் இருக்குமானா ஞாபகம் இருக்காது. ஆனா அவங்கள நல்லா திட்டுனவங்கள, நல்லா அவங்கள சபிச்சவங்கள ஞாபகம் இருக்கும். இதுதான் மனுஷனுடைய ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை. உங்க வாழ்க்கையில கூட எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்கும், அதெல்லாம் நீங்க சீக்கிரம் மறந்துடுவீங்க. ஆனா கெட்ட விஷயங்களை, உங்களை பாதிச்ச, உங்களை காயப்படுத்தின விஷயங்களை மறக்கவே மாட்டீங்க. அதை அப்பப்போ எடுத்து நீங்க நினைவு கூறுவீங்க. ஏன்னா நினைவுபடுத்தி கொள்வதற்குன்னு சில நல்ல காரியங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க உங்க சுற்றி இருக்கிற நன்மையில பார்க்கும்படி உங்களுடைய கண்ணு கொஞ்சம் வித்தியாசமா பார்க்க வேண்டியிருக்கு, உங்க யோசனை கொஞ்சம் வித்தியாசம் அடைய வேண்டியிருக்கு. ஸோ மனுஷன் எப்படி சிந்திக்கிறானோ அப்படி அவன் வழிகளில் என்ன செய்யறான், நடக்கிறான்னு வசனம் சொல்லுது. அவன் சிந்தை எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான்னு சொல்லுது. தமிழ்ல கூட அழகான வார்த்தை இருக்கு, தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நன்மையானாலும் தீமையானாலும் யாரும் உங்களுக்குன்னு தனியா கொடுக்க வேண்டாம், நீங்க தான் செலக்ட் பண்ணணும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அது எப்படிங்க, சொன்னாலே நடக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு பாத்தீங்களா? நம்பிக்கை இல்லாத ஒரு கேள்வி. அது முதல்ல என்ன செஞ்சிருது, நடக்காதுன்னு பிக்ஸ் பண்ணி விட்டுருது. ஆனா நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. எல்லாமே நம்ம கத்துக்கிறோங்க, சின்ன குழந்தையிலேருந்து எல்லாத்தையும் நம்ம படிப்படியா சின்ன சின்ன விஷயங்களை கத்துக்கிறோம். நீங்களும் இதை கத்துக்கங்க, நன்மையை யோசிச்சு பாருங்க, நல்ல விஷயங்களை கற்பனை பண்ணுங்க, உங்க வாழ்க்கையோடைய அற்புதமான தருணங்களை கற்பனை கொண்டு வாங்க. உங்க செயல்கள் எல்லாமே சிந்தையில ஆரம்பிச்சிருக்குது. அதனால சிந்தையில வேலை செய்யுங்க. முதல்ல உங்க மனசுல வேலை செய்யுங்க. மனம் ஒரு அருமையான பொக்கிஷம். அதை சரியா கையாண்டீங்கன்னா நீங்க ஒரு சிறந்த மனிதர்களா மாற முடியும். உங்க வாழ்க்கை சிறப்பானதாக மாற முடியும். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு, கடவுள் உங்களோடு கூட இருக்கிறாருங்கிறத நீங்க உணர முடியும். God bless you.